8th standard chapter 1 numbers exercise 1.4ல 8th 4th subdivision அதே finding the square root தான் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிவிஷனில் இருக்கிறதுனால தனித்தனியாகவும் ரூட்டு போடலாம் அல்லது மொத்தமாகவும் சேர்த்து ரூட்டு போடலாம். ஸோ நான் மொத்தமாக சேர்த்து ரூட் போடுறேன். 144/225 144 எப்படி பிரித்து எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 12 × 12. ஸோ அப்போது ரூட்டுக்குள்ளே எழுதும்போது 2 தடவை போட்டு எழுதலாம். ஆனால் அதோடைய ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை இருக்கிறத ஒரு தடவை எடுத்து எழுதினா போதும், ரூட்டும் போடக்கூடாது ஓகேங்களா. எப்போவுமே அதோடைய சிங்கிள் வேல்யூவாக எடுத்து எழுதும்போது நீங்கள் ரூட்டுன்ற வேல்யூவை ரூட்டுன்ற சிம்பலை போடாமல் எடுத்து எழுதணும். அதே மாதிரி 225 எந்த ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 225 வரும்? 15 × 15 என்னென்னு பார்த்தீங்கன்னா 225. அப்போ அதுக்கு ரூட் எடுத்தால் ஸோ 2 தடவை இருக்கிறத ஒரு தடவை எடுத்து எழுதணும், அதுவும் ரூட் இல்லாமல் எடுத்து எழுதணும். ஸோ அப்போது இதோடைய ரூட் வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12/15. 5th subdivision பார்த்தீங்கன்னா 718/49. இதை வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, அதாவது தகா பின்னம். சைடில் இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும், வர ஆன்சரோட 18 ஆட் பண்ணணும். அப்போ 7 × 49 அல்லது 49 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 343 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த வந்த ஆன்சரோட நம்ம எதை ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 18 ஆட் பண்ணணும். எப்போவுமே பிளேஸ் வேல்யூஸை போடும்போது இடமதிப்பை போடும்போது ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எடுத்து எழுதுங்க. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 361/49. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். 361 இப்போ 49 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன 7 7s are 49. அப்போ 49க்கு ரூட் எடுத்தால் என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லிட்டு வரும். 361 எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன அதே கான்செப்ட் தான். 10 10s are என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 100. 20 20s are என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. அப்போது இந்த 361ன்றது எந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்? 11லேருந்து 19 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணும். 1ன்னு முடியுதுங்களா? இப்போ சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கும். 1 1s are 1. அதுக்கு அடுத்தது எந்த ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 9 9s are 81. அப்போது 1 11 வரலாம், இல்லைன்னா 19 வரலாம். இந்த ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிடும். இப்போ 11 எடுத்துக்கோங்க. 11யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 121. ஸோ அப்போ அது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 19யும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 361. ஸோ அப்போ 361க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 19. இப்போ கொஸ்டின் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க, அதாவது கலப்பு பின்னம். அப்போ நம்ம ஆன்சரையும் எப்படி தான் எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இது எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது? ஒன்றும் இல்லை, நார்மல் டிவிஷன் தான். 19 உள்ளே போடுங்க, 7 வெளியே போடுங்க. எத்தனை டைம்ஸ் மேக்ஸிமம் போகும்? 7 2s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 14. 9ல் 4 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஃப்ராக்ஷன் கீழே இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் எது ரிமைண்டர், இந்த ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம். இது அல்லது இது. இப்போது இதில் எது ரிமைண்டர் மீதின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது தான் மீதி, அதை தூக்கி மேலே எடுத்து எழுதிக்கணும். ஸோ இந்த ஆன்சரையும் எடுத்து எழுதியாச்சு. அப்போ லெஃப்ட் ஓவர் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட்டில் இருக்கிறது, அதாவது ஈவில் இருக்குது. அப்போ அதை தூக்கி சைடில் எடுத்து எழுதணும். ஸோ இதோடைய ஸ்கொயர் ரூட்டோடைய மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுடைய ஸ்கொயர் ரூட் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5/7. ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸோட சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.